ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கி தவித்த பயணிகள் மெல்ல மெல்ல தற்போது மீட்கப்பட்டு வருகிறார்கள். 150க்கும் மேற்பட்ட பயணிகள் தற்போது கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து செல்லப்பட்டு அங்கிருந்து மாற்று பேருந்துகள் வழியாக அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. களத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு இருக்கிறது. செய்தியாளர் வெற்றி, செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் முதலாவதாக களத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய துயர் துடைக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான கோரிக்கைகளை முதலாவதாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். தொடர்ந்து செய்தியாளர் வெற்றி இருக்கிறார். வெற்றி, முகாம்கள்ல அவங்களுக்கு தேவையான சிகிச்சை அளிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான விவரங்கள் வெற்றி. நந்தா, மீட்கப்படக்கூடிய அனைவர்களுக்கும் அவர்களுக்கான நம்மிடம் அவர்கள் முதலாக வந்து நாம் பேசிய போது அவர்களுடைய துயரத்தை அவர்கள் பேச்சின் மூலமாக வெளிக்கொண்டு வந்தபோது அவர்கள் நம்மிடம் தெரிவித்த கருத்துக்களில் முக்கியமானது அவர்களுக்கான அந்த மருத்துவ உதவி என்பது உடனே தேவைப்படுகிறது. பலருக்கு உடல் உபாதை இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போல பலருக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் வெற்றி. அதற்கு முன்பாக தற்போது செய்தியாளர் சிவமணி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சிவமணி, இப்போ நீங்க இருக்கக்கூடிய இடத்துல பயணிகளை பேருந்திலிருந்து மாற்று இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். அதாவது திருச்செந்தூரில் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்ட நிலையில் அங்கிருந்து அவர்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் தண்ணீர் அதிகமாக இருந்ததால் அங்கிருந்து மேற்கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை செய்து வந்த நிலையில் அந்த மீட்பு குழுவினர் அங்கிருந்து அவர்கள் பள்ளியில் ஒரு சிலரை பள்ளியில் தங்க வைத்ததாக தெரிகிறது. அங்கேயும் அவர்களுக்கு தேவையான வசதிகள் எதுவும் செய்து தரப்படாத நிலையில் ரயில்வே தண்டவாளத்திலேயே சுமார் 14 கிலோமீட்டர் அவர்கள் நடந்து வந்திருக்கிறார்கள். சுமார் 10 நபர்கள் அங்கே நடந்து வந்து தற்போது செய்தியநல்லூர் அப்படிங்கிற பகுதியை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள்ட்ட கூடுதல் தகவல்களை கேட்போம். சொல்லுங்க சார், எங்கே இருந்து நீங்க நடந்து வந்தீங்க? என்னை கிளம்புனீங்க? எந்த ஊருக்கு போறீங்க? திருச்செந்தூர்ல இருந்து வரோம் சார். நாங்க திருச்செந்தூர்ல இருந்து வந்து ஸ்ரீவைகுண்டங்கிற ஊர்ல வந்து எங்களை வந்து ட்ரெயின் ட்ராக் ஆயிடுச்சாங்க சார். முன்னாடி வண்டி போகாதுன்னு சொல்லி நிப்பாட்டாங்க சார். நிப்பாட்டின உடனே சரி, நம்ம அங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி போங்க, உங்களுக்கு சாப்பாடு உணவுலாம் அங்கே தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டாங்க சார். அந்த ஸ்கூலில் போனதுக்கு 2 நாளாக எந்த அதிகாரியுமே யாருமே வந்து எங்களை வந்து பார்க்கவே இல்லை சார். யாருமே 2 நாளாகவே தண்ணி கூட இல்லாத நாங்கள் வச்சிருந்த 1 லிட்டர் தண்ணியில் குடிச்சிட்டு அங்கேயே தான் சார் உட்காந்தோம். வேறு லேடிஸ்லாம் ரொம்ப அவதிப்பட்டாங்க சார், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களால் பார்க்க முடியல. 2 நாளுக்கு அப்புறம் 3ஆம் நாளுக்கு கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஒரு சுமாராக இருந்தாலும் நாங்கள் அங்கேருந்து தாவி 3 இடத்துல ஆறு வந்து ரோடு கட்டாக இருந்தது சார். இங்கே நெஞ்ச அளவுக்கு தண்ணியில் ஏறி நாங்கள் தண்டவாளத்திலேயே நடந்து வந்துட்டீங்க. எவ்வளவு தூரம் இருக்கும்? என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சீங்க சார்? 16 கிலோமீட்டர் சார் நாங்கள் வந்திருக்கோம். அதில் வழியில் வந்து 3 இடத்துல தண்ணியை நாங்கள் கடந்தோம் சார். வழியில் ஜல்லியெல்லாம் நாங்கள் கடந்து ஒரு தண்ணி கூட இது வரைக்கும் கொடுக்கல சார். இப்போதான் தண்ணி இப்போ கொடுத்தாங்க, குடிச்சிட்டு. எந்த ஊருக்கு போறீங்க நீங்க? நாங்கள் சிதம்பரம் போகிறோம் சார். நாங்கள் சிதம்பரம், சொந்த ஊர் எங்களுக்கு சிதம்பரம். நாங்கள் போயிட்டு இருக்கோம் சார். ஏதாவது வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை? வேற எங்களுக்கு தண்ணி அடிப்படை தண்ணியே கிடையாது சார். ஒரு யூரின் போட்டு நாங்கள் தவிச்சிட்டு வயிற்றுல. எத்தனை நபர்கள் அங்கிருந்து வந்திருக்கீங்க தண்டவாளம்? நாங்கள் வந்து ஒரு 300 பேர் அங்கே தங்க வச்சாங்க. 100 பேர் வந்திருக்கோம் சார். நாங்கள் மொத்தம் அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்து வேகமாக வந்துட்டு இருக்கோம் சார். வேற ஒன்றும் இல்லை சார். எந்த வசதியும் எந்த அங்கே இருக்கிற நிர்வாகமும் சரி, அங்கே இருக்க ஒரு ஆபீஸ் அதிகாரி யாருமே வந்து எங்களை வந்து பார்க்கல சார். உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் சார். எங்களுக்கு எல்லாம் முருகர் தான் சார். அதனால நாங்கள் தப்பிச்சு வந்தோம். நிச்சயமாக. சொல்லுங்க சார், நீங்க அந்த ட்ரெயின்ல வந்த நபர் தானே, என்ன பாதிப்புகளை சந்திச்சீங்க சொல்லுங்க. நிச்சயமாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அங்கிருந்து வந்து பேருந்தில் இருக்கிறார்கள். பேருந்தில் அவர்கள் திருநெல்வேலிக்கு செல்வதற்கான நடவடிக்கைகள் இருக்கிறாங்க. எந்த பகுதிக்கு வந்தீங்க சொல்லுங்க? திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்த சாமி பார்க்கறதுக்கு பார்த்துட்டு நைட்டு கிளம்புறோம். ட்ரெயினில் கிளம்பும்போது ஒரு 6 மணி நேரம் மழை, கண்டிப்பாக மழை உள்ள. அப்புறம் வந்து ஒரு 8:30 மணிக்கு ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ரெயினில் வந்து ஒரு 1/4 வயசு தூரம் வந்துட்டோம். அதில் வழியில் வந்து தண்ணி வருது, ட்ரெயின் போவாது இறக்குனாங்க. நாங்கள் ஒரு 1/2 அங்கே வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் வந்து ட்ரெயின்லேருந்து வந்து இல்லை இங்கே வண்டி போகாது, அங்கே ப்ராப்ளம் சொல்லிட்டு பஸ்ஸில் ஏற்றி போனாங்க. ஏற்றின்னு போய் ஏதோ ஒரு காட்டில் இறக்குனாங்க. ஆனால் ஊர் தான் நல்ல ஊர் தான். அந்த இடம் மாரி இருந்தது. ஃபுல்லாக தண்ணி, மக்களே நிற்க முடியல. இது வரும் தண்ணி. நைட்டில் சாப்பாடு கிடையாது. எல்லாம் குழந்தைங்க குட்டிங்க எல்லாம் இருந்தது. சைடுக்கு சாப்பிடாது, மதியான வேலை சாப்பாடு கிடையாது. அப்போ நான் வந்து இந்த ரயில்வே ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன பிறகு அந்த ஊர் ஸ்டேஷனில் ஆஃபீஸ் இருப்பாங்க, ஃபோன் பண்ணுனாங்க. அது சரி என்னங்க இதுன்னு சொல்லிட்டு அப்போ கேட்டால் வேற ஒரு நம்பர் கொடுத்தாங்க. நம்பர் கொடுத்தவரை மதியான சாப்பாடு வந்து மதியான சாப்பாடுனா 5 பேர் சாப்பிட்டா 5 பேர் சாப்பிடல.
பாதி பேர் பட்டினி. அதுக்கப்புறம் நைட் அங்கே கொசு லைட்டு எதுவுமே கிடையாது. நிச்சயமாக, அதாவது அந்த பகுதியில் அவர்கள் அங்கிருந்து ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இருந்து நடந்தே வந்திருக்கிறார்கள். சுமார் 14 கிலோமீட்டர் நடந்து வந்து தற்போது செய்திநல்லூர் அப்படிங்கிற பகுதியை அடைந்திருக்கிறார்கள். சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து அவர்கள் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்ததாக தெரிவிக்கிறார்கள். ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கி தவிக்கும் பயணிகள் ஒவ்வொருவராக தற்போது மீட்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக களத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர்கள் உடனுக்குடனான செய்திகளை வழங்கி வருகிறார்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சிவமணி மற்றும் வெற்றி.